புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைனை பயன்படுத்தி விஸ்வரூப வெற்றியை எப்படி பெறலாம் என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து நிறுவனர், ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், பிருகநந்தி நாடி ஜோதிடர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிடர், பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகி ராம் சுரத்குமார். நற்பவி. நன்றி. சொல்லுங்க மேடம். அதாவது கிரிக்கெட் அப்படின்னாலே எங்களுக்கு சச்சின் தான் ஞாபகம் வருவாங்க. வாஸ்து அப்படின்னாலுமே எங்க சரவணாதேவி அம்மா தான் ஞாபகம் வராங்க. அந்த விதத்தில் நீங்க இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகம் பூராவுமே சென்று விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கிட்டு வருகிறீங்க. அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாரதியார் பாடியிருந்தார். அது பாத்தீங்கன்னா அப்ப காணி நிலம்ங்கிறது வாங்கி வீடு நம்ம சொந்தமா வாங்கி கட்டுறது வேற. அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுல நிஜமாவே காணி நிலம் தான் எங்களுக்கு கிடைக்கிறதுமா. அதுல நாங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியுமா, எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி வாஸ்துல ஜெயிச்சு வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு உறுதியா ஜெயிக்க முடியுமா? அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களும் இப்போ வாஸ்து மேல ரொம்ப ஒரு அதீதமான நம்பிக்கையா வந்திருக்கு எல்லாருக்கும். எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாஸ்துவை பற்றி வடக்கு கிழக்குல ஒரு ஜன்னல்கள் வைங்க, உச்சத்துல வாசல் வைங்க, அது போலவே அதாவது உங்களோட சைட்டுக்கு அடுத்தது என்ன இருக்கணும்னு ஒவ்வொரு சைட்டை பற்றி நம்ம பேசும் பொழுது அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அப்போ எங்களுக்கு அடுத்தது எங்களோட ஒரு கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு சைட்லலாம் என்ன இருக்கணும், எங்களுக்கு சுற்றுப்புறத்தில் என்ன இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்மளோட ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் எல்லாருமே வாஸ்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. இதில் எப்போவுமே அப்பார்ட்மெண்ட் வாஸ்து அப்படிங்கிறதுல ரொம்ப குறைவான ரிசல்ட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் அப்படி அல்ல. வடக்கும் கிழக்கும் ஓப்பனாக இருந்து வடக்கு கிழக்கில் ஜன்னல்கள் இருந்து அந்த என்ட்ரி அப்படிங்கிறது தவறாக தான் இருக்கும். மேற்கில் நீச்ச பாகத்திலையோ அல்லது தெற்கில் நீச்ச பாகத்திலையோ இருந்தாலுமே கூட அந்த இடத்துல இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணி சூப்பராக ரிசல்ட் எடுக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வடக்கு கிழக்கு ஓப்பனாக இருக்கணும், குறிப்பாக வடக்காவது ஓப்பனாக இருக்கணும். அப்போ அது போல் இருக்கும் பொழுது இந்த ஆற்றல், இந்த எனர்ஜி அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வர முடியும். நிச்சயமாக அந்த இடத்துல இருப்பியல் படி 16 பிரிவுகளாக பிரித்து 16 திசைகள் அங்கே என்ன பலனை கொடுத்துட்ருக்கு, அதுக்கு மாற்று என்ன பண்ணலாம், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இடம் வடக்கை உச்சப்படுத்திய ஒரு எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நிச்சயமாக இருக்கும். அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி அங்கே இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிச்சயமாக வாஸ்துவோட பலனை முழுமையாக ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழுகிற குடும்பமும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இருப்பியலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும், தவறுதலாக இருந்தால் உடனே உடைச்சாதான் ரிசல்ட் அப்படிங்கிறத இன்றைக்கு முறியடித்து வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் இம்மீடியட்டாக ஒரு விஷயத்த சிம்பிளாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிறகு ஒவ்வொன்றா நீங்கள் இடிக்க வேண்டிய பகுதிகளை இடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கிக்கங்க. அதற்குண்டான வழிபாடுகளுக்கு பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு உண்டான தெய்வம் என்ன, நீங்கள் எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கும் போது எந்த கோவில்களுக்கு போகணும், இது போல் நிறைய டைரக்ட் விசிட்டில் நிறைய சொல்லும் பொழுது எளிமையாக வீட்டுக்குள்ளே வீடு, அதாவது சிங்கிள் ரூம் கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்துல தூங்கும் பொழுது எதிர்மறையான எண்ணங்களும் நம்மை சோதிக்கக்கூடிய அடுத்தடுத்து தடைகளை உருவாக்கக்கூடிய இந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்து நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன், பாசிட்டிவான எண்ணங்கள், பாசிட்டிவான வார்த்தைகளை பேச வைக்கும். அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றா மாறுவதை நம்மளே கண்கூடாக பார்க்க முடியும். ஏன்னா ஒத்ததை இருக்கும். நம்ம பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவான விஷயத்தான் ஈர்ப்போம். அது போலவே நமக்குள்ள ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அப்படிங்கிறது, இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மளை தேடி பணம் வரும். இது போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தான் காரணம். உன் வாழ்க்கை உன் கையில். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் நம்ம கொண்டு போகிறோமோ அதற்குண்டான பதிலை இந்த யூனிவர்ஸ் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு செகண்டும் கொடுத்துட்ருக்கு. அப்போ இதை முழுமையாக பெற்றுக்கொள்ள இருப்பியல் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஒரு சாம்ராஜ்யத்தில் ஒருவராக நீங்கள் இணைந்து உங்கள் வீட்டை இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக எல்லா குடும்பமே விஸ்வரூப வெற்றி பெற முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி, சுகமே சூழ்க. நன்றி. அருமையான விளக்கம் மேடம். ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். எங்க வீடு மேடம் தென்கிழக்குல படிக்கட்டு இருக்குதுங்க. சரிங்க. மேற்கு பக்கம் வாசப்படி வச்சிருக்குங்க மேடம். இந்த ஒரு முன்னேற்றமே இல்லாத இருக்கு மேடம். நீங்க இந்த கேள்வியை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களா இந்த ப்ரோக்ராம்ல எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்னைக்கு வடமேற்கு என்ட்ரி அப்படிங்கிற வடமேற்கு வாசலை என்னைக்கு மாத்துறீங்களோ, தென்கிழக்கில் தவறுதலாக உள்ள படிக்கட்டை என்னைக்கு மாற்றுறீங்களோ அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வைக்க முடியும். நம்மளோட வாஸ்து இருப்பியல், சரவணாதேவி இருப்பியல் 369 படி இதெல்லாம் இடிக்காமலே உங்கள் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நீங்கள் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது இதையெல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக மாறும். ஏன்னா வடமேற்கில் தலைவாசல், வடமேற்கில் ராஜநிலை, வடமேற்கில் என்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும் பொழுது இது போல் தேவையில்லாத குழப்பங்களையும் தொடர்ந்து எந்த விஷயத்திலும் நம்ம நினைத்த மாதிரி எந்த காரியத்திலையுமே நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிட்டு இருக்கு. இதனால் பல ஆண்டுகளாக நீங்கள் இந்த கேள்வியை டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இதற்கு தீர்வு அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு நான் நேரடியாக வரணும். அப்பாயின்மெண்ட் போட்டு நேரடியாக நான் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டோட வடக்கு திசை ரைட் ஆர் லெஃப்ட் எப்படி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அங்கே கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு. நம்ம இருந்த நிலையிலிருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தில் இதில் தான் எனக்கு தடை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் தடையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது எந்த நிலையிலுமே நமக்கு முன்னேற்றம் வராது. நமக்கு இதுதான் தடை, வாஸ்து தான் நமக்கு பிரச்சனை. இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் உங்கள் வீடு தவறாக இருக்குது அப்படின்னா உடனடியாக ரிசல்ட் எடுக்கணும். உடனடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த கரெக்ஷனை பண்ணி அந்த இடத்துல சுபிட்சமான வாழ்க்கைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி நீங்கள் போடணும். அதை விட்டுட்டு கேள்வி கேட்குறவங்க என்றைக்குமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்த கேள்வி கேட்டுட்டோம், பதில் கிடச்சிருச்சு, அந்த பதிலை செயல்படுத்தக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் நிறைய பேர் வாஸ்து நிபுணர்கள் பார்த்த பொழுதும் எல்லா இடங்களிலும் வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது செய்யறதுக்கு நிறைய மக்கள் தயங்குறாங்க. அந்த இடத்துல தான் இந்த இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் இந்த விஷயத்தை உடைச்சிது. எப்படின்னா வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் உடனடி தீர்வு. நீங்கள் எங்கே தூங்கணும், தூங்கும் பொழுது என்ன நடக்கணும், நீங்கள் எந்த கோவில்களுக்கு போகணும் உங்கள் வீட்டோட வாஸ்துவை மாற்றுறதுக்கு, அந்த இறைவன் அந்த ஒரே தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும். பிறகு சுவிட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸும், ஃப்ளவர் ரெமெடிஸ் அழகாக உங்களோட தடைகள் தாமதங்கள்லேருந்து அழகாக வெளிவரக்கூடிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல எதிர்மறை எண்ணங்களோடையும் தடைகளை நோக்கிய பயத்தோடையும் விரக்தியோடு இருக்கிற நீங்கள் எந்த விஷயத்துலையுமே வெற்றியாளர்களாக மாற முடியாது. அப்போ உங்களை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றங்களை கொண்டு மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நபராக மாறும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகள் எந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரும் போராட்டமாக இருந்தாலுமே அதை சரவணாதேவி இருப்பியல் 369 அந்த இடத்துல உங்களுக்கு அதிலிருந்து பாதுகாத்து உங்களை வெளியில் கொண்டு வரக்கூடிய அற்புதமான விஷயத்தை செய்து கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. கேள்வி கேட்குறத விட்டுட்டு செயலில் இறங்குங்க தம்பி, வாழ்க்கை வாழ்வதற்கே. அப்போ நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் இதை கேள்வி கேட்டுட்டு இந்த மாதிரி போராட்டங்கள் நினைச்ச காரியத்தில் வெற்றி அடைய முடியாமல் ஒரு பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்காக நீங்கள் பிறந்தவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையை திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. மாற்றத்தை செய்து மிக்க மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள் நற்பவி. அழைத்ததற்கு நன்றி சார். நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம்.
மேடம் நான் கரூருக்கு பக்கத்தாண்ட இருந்து பேசுறேங்க மேடம். என் பேர் சொல்லுங்கம்மா. கவிதாங்க மேடம். மகிழ்ச்சி, சொல்லுங்க. மேடம் நாங்க ரொம்ப வருஷமா வீடு கட்டணும்னு நினைச்சிட்டே இருந்தோம் மேடம். முடியலைங்க மேடம். இப்பதாங்க மேடம் கட்டுனா ஒரு 10 மாசம் தான் ஆகுது. சரிங்க. திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் வாய் இழுத்துக்கிட்டு கை கால் இதாயிடுச்சுங்க மேடம். அதான் என்ன பிரச்சனை? வீட்டோட எப்படி வடமேற்கு என்னன்னு கவனிக்கப்பட வேண்டியதா இருக்குங்கம்மா. இதுக்கு தான் திசையறிந்து ஒவ்வொரு ரூமையும் செலக்ட் பண்ணு வைங்க. அதாவது இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து வடக்கு எத்தனை டிகிரி எந்த திசையை பார்த்து திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு வீடுகள்லையும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டிக் டேங்க்கு, படிக்கட்டு, தலைவாசல், இது 3 ரொம்ப வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா டிகிரி மாறும்போது, திசை மாறும்போது, இதை தவறான இடத்துல நம்ம போடும் பொழுது அந்த இடத்துல வந்து இது போல் பாதிப்புகள் உடனடியாக கொடுக்குது இந்த வாஸ்து. அப்போ இதில் வந்து உயிரிழப்புகளையும் இது போல் அதாவது இப்போ வந்து பராலி கை கால்களுக்கு வந்து செயலிழந்த நிலையில் வந்து நீங்கள் இதுக்கு அதாவது ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இதையெல்லாம் தேவையில்லாமல் ஏன் நமக்கு நாமே வந்து ஒரு விஷயத்தை தவறுதலாக செலக்ட் பண்ணோம். அப்போ நீங்கள் ரொம்ப நாள் கழித்து வீடு கட்டியிருக்கீங்க. கட்டும்போது ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரோட ஆலோசனையோட வீடு கட்டியிருக்கணும். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஒன்று இன்றைக்கி வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக நான் வந்துட்டுருக்கேன். அப்போ இந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒரு வீடு கட்டுறீங்களோ அல்லது வீட்டில் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு பிரச்சனைகள் வருதோ, இல்லை ஆரோக்கிய குறைபாடுகள் வருதோ, அல்லது வேலை போயிருதோ, அல்லது வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லையோ, அல்லது திருமண தடை இருக்கோ, இது மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அப்போ அந்த இடத்துல வந்து இந்த இயற்கை என்ன சுட்டி காட்டுதுன்னா அது எதனால் நடக்குதுங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல இருப்பியல் படி வீட்டை சரி செய்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தேர்வு கிடைக்கும். அம்மா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் இடத்துக்கே நேரடியாக வந்து உங்கள் வீட்டோட பாதிப்பு என்ன அப்படிங்கிறத அதாவது நம்ம வந்து கவனித்து அந்த இடத்துல வந்து மாற்றத்தை கொண்டு வந்து நிச்சயமாக உங்கள் கணவர் பழைய மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கும். இருப்பியல் படி வீட்டை கரெக்ஷன் பண்ணும்போது இது வந்து நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். உங்கள் வீட்டில் இருக்கிறது வடமேற்கு பிரச்சனை. அப்போ வடமேற்கு அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை வச்சுருக்கு. அந்த வடமேற்கு திசையில் ஏதாவது நம்ம தவறுகள் பண்ணும் பொழுது அந்த இடம் வந்து அந்த இடத்துல வந்து பாதிப்பை வந்து அதிகமாக கொடுத்துருது. குறிப்பாக 4 திசைகளில் அதிகப்படியான பாதிப்பும் அதிகப்படியான தோல்விகளையும் அதிகப்படியான கடன்களையும் உருவாக்கக்கூடியது ஒரு வீட்டோட வடமேற்கு. அப்போ அந்த வடமேற்கு மேற்கு, வடமேற்கு வடக்கு அப்படிங்கிற அந்த 45 டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துல என்னென்ன நீங்கள் தவறுகள் பண்ணியிருக்கீங்கிறத எளிமையாக கரெக்ஷன் பண்ணிடலாம். அந்த கரெக்ஷனுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் ஒரு இடம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும், வடக்கை உச்சப்படுத்தி அந்த இடத்த செலக்ட் பண்ணி உங்கள் கணவர் வந்து முழு நேரமும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துட்டு இந்த கரெக்ஷனையும் பண்ணும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தீர்வு. இது போல் வாய்ப்பு உங்களுக்கு வரணும், கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமையில் போயிட்டு 11 வெற்றிலை மாலை போடுங்க. ஏன்னா கரூர்லேருந்து உங்களுக்கு பக்கம் அப்படிங்கிறதுனால சொல்லுவேன். சென்னையாக இருந்தால் நிச்சயமாக ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் தான் சொல்லுவேன். இந்த ஆஞ்சநேயருக்கு, நாமக்கல் ஆஞ்சநேயரும் விஸ்வரூப வெற்றி தரக்கூடியவர். அங்கே போயிட்டு 11 வெற்றிலை மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வீடு இருப்பியல் வாஸ்துப்படி மாறுவதற்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்க, சரியாயிருவார், கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. பழைய மாதிரி அவர் இருக்கிற மாதிரி ஒரு தைரியத்தோடு முன்னோக்கி இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவர் திரும்பவும் பழையபடிக்கு நல்லாவே இருப்பார். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி. அழைத்ததற்கு நன்றிமா நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா. உங்க தம்பிக்கு திருமணத்துக்காக கேட்கணும் மேடம். சரிங்கம்மா. தம்பினா அவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா, அம்மா வீட்டில் இருக்காங்க? வெளியூர்ல இருக்காங்க. சரி. அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா அப்பா இல்லை. சரி. வீடும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். சொல்லுங்க. பொருளாதார வளர்ச்சியும் வரணும். பூர்வீக வீடு எங்கே இருக்குது? எந்த திசையை பார்த்த வீடு? தெற்கு பார்த்த வீடு மேடம். சரிங்கம்மா. நிச்சயமாக வீட்டோட வடகிழக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல சரியில்லாமல் இருக்கும். அப்போ வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங் வாஸ்துல கரெக்ட் பண்ணும் பொழுது உங்கள் தம்பிக்கு உண்டான அனைத்து வளங்களும் கிடைக்கும். அப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய திசை. வருமானம், ஒரு மருமகன் அப்படிங்கிறதும் ஒரு வரவு, ஒரு மருமகளும் அங்கே வரவு தான், பணமும் அங்கே வரவு தான். அப்போ இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது உங்கள் வீட்டோட வடகிழக்கு. வடகிழக்கு கிழக்கு 45 டிகிரி. அது உங்கள் தம்பி வீட்டில் எங்கே இருக்குது, அந்த இடத்துல என்ன தவறு இருக்குங்கிறத
பர்டிகுலராக செக் பண்ணி அந்த இடத்த சரி பண்ணும் பொழுது உங்கள் தம்பி எங்கே இருந்தாலும் சரி உங்கள் பூர்வீக வீட்டை சரி பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா அமெரிக்காவிலே இருந்தாலும் அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற வீடு வேலை பார்க்கும். நம்பிக்கையோட வாஸ்து கரெக்ஷன் பண்ணுங்கள். இதற்கு தீர்வு அப்படிங்கிறது திருவொற்றியூர் வடிவுடையம்மன் ஒரு ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி இது வந்து, அதாவது ஒவ்வொரு செவ்வாய் தோறும் நீங்கள் வந்து 9 நெய் தீபங்கள் ஏற்றி அந்த படத்தை 16 சுற்றி வந்து உங்களோட பிரார்த்தனை வைங்க. மஞ்சள் நிற பேனால் மஞ்சள் நிற பேப்பரில் சிகப்பு நிற பேனால் 21 முறை உங்களுக்கு உண்டான விஷயம் கிடைச்சிட்ட மாதிரி எழுதி வைங்க. அந்த நிகழ்வுகளை கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த இயற்கையும் இரையாற்றலும் உங்கள் தம்பி வீட்டை வாஸ்துப்படி மாற்றி கொடுக்கும். விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைத்ததற்கு நன்றிமா நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, பள்ளியில இருந்து பேசுறோங்க நாங்க. நல்லதுமா, உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவிங்கம்மா, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறது எனக்கு. மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா. பள்ளியில இருந்து பேசுறேங்கம்மா நானு. சொல்லுங்க. தெற்கு பார்த்து கேட்டுங்கம்மா. சரி. எனக்கு பார்த்து வீடு திரும்பி இருக்குதுங்க. எனக்கு பையன் 2வது பையனுங்க. சரி. எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. சரி. 1 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி இதுல இதாயிடுதுங்க. வீட்டோட கிழக்கும் வீட்டோட கிழக்கு வீட்டுக்கு வெளியில என்ன இருக்கு? வீட்டோட ஆப்போசிட்ல வீடு இருக்குங்கம்மா. திரும்பி மேற்கு பக்கம் பள்ளமா இருக்கா மேடா இருக்குங்கம்மா? வீட்டுக்கு வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில வெளியே வந்து வேறவங்க வீடுங்கம்மா, அது வந்து பள்ளமா இருக்குங்க. சரிங்கம்மா. அது போலவே கிழக்கை விட மேற்கு அதிக காலி இடம் இருக்கா எப்படிங்கம்மா? மேற்கு கொஞ்சம் காலி இடமா தாங்கம்மா இருக்கு, கொஞ்சம் உயரமா இருக்குங்க. உயரமா இருக்கிற தவறு இல்லை, கிழக்கு பகுதியில் ஒரு காலி இடம் இருக்கு இல்லைங்களா, அதை விட மேற்கு அதிகமா இருக்கா குறைவா இருக்கான்னு கேட்குறேன். இல்ல, அதிகமா தாங்கம்மா இருக்குது. அதுதாங்க அங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னா எப்பவுமே மேற்கை விட கிழக்கு தான் அதிக காலி இடமா இருக்கணும். இதையும் செக் பண்ணி சரி பண்ணணும். உங்க வீட்டை சுற்றி லெவலும் கரெக்ட் இல்லாம தான் இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கவனிக்கிறது இல்லை. நம்ம வந்து வாஸ்து அப்படின்னா 4 திசைகள் தான். உச்ச வாசல் வச்சா போதும், வடக்கு கிழக்கு ஜன்னல் வச்சா போதும், கேண்டிலிவர் போர்ட்டிகோ போட்டா போதும், கேண்டிலிவர் படிக்கட்டு போட்டா போதும் அப்படின்னு சொல்லி இருக்காம வீட்டை சுற்றி காம்பவுண்டுக்கு உங்கள் சைட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். உங்கள் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக்கில் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் காம்பவுண்டு எந்த இடத்துல 90 இருக்கணும், எந்த இடத்துல 90 மைனஸ், எந்த இடத்துல 90 ப்ளஸ் இருக்கணும்னு பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்து வீட்டில் தான் நமக்கு வந்து பள்ளமாக இருக்குது மேடு, அதாவது மேற்கு, அதுக்குண்டான கரெக்ஷனை நம்ம சைட்டுக்குள்ளேயே பண்ணுறதுக்குண்டான சூட்சமங்கள் இருப்பியல் வாசல் இருக்குது. அப்போ இதெல்லாம் செக் பண்ணி கரெக்ட் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்கள் மகனுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அரசாங்க வேலை அப்படின்னா அதுக்கு உண்டான கிரகம் சூரியன். அப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும், சூரியனை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறதும், அப்பாவுக்கு உங்கள் கணவருக்கு உங்கள் பையன் வந்து நல்ல விஷயங்களை நிறைய பண்ணணும். அப்பாவும் மகனும் ஒரு இடத்துல உட்காந்து அதிக நேரம் பேசணும். இதெல்லாம் வந்து இந்த தந்தை கிரகமான சூரியனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அப்போ அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும் பொழுதும் நம்ம வீட்டோட வாஸ்துவை நம்ம கரெக்ட் பண்ணும் பொழுதும் நிச்சயமாக 100% வெற்றி அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா நமக்குண்டான லாக் எங்கே இருக்குது, நமக்குண்டான பாதிப்பு எங்கே இருக்குது, நமக்கு என்ன விஷயம் தடை பண்ணிட்டு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடித்து அதை எளிமையாக கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். வாழ்த்துக்கள் நற்பவி. இருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி. அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு அழகா சொல்லியிருந்தீங்க மேடம். நேயர்கிட்ட பேசலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க திருவண்ணாமலை பாலப்பாடி செஞ்சிலேருந்து அந்த ரோட்ல இருந்து பேசுறோம் மேடம். நல்லதுமா, உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம். வீடு ஏற்கனவே கட்டிருக்கிறோம் மேடம். இங்க சொல்லுங்க. மறுபடியும் முன்ன கொஞ்சம் கடை ரோடு ஓரத்துல கடை கொஞ்சம் கட்டலான்னு கடை போட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும்மா. உங்களுக்கு என்ன, நீங்க எந்த நிலையில இருக்கீங்க சொல்லுங்க. பையனுக்கு கல்யாணம் பொண்ணு பார்த்து நடக்கிறோம். 30 வயசு ஆயிடுச்சு மேடம். பொண்ணு ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். வீட்டுக்கு வெளியில எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது எந்த நிலையில நீங்க இப்போ திருமணத்துல இருந்தாலுமே அதற்குண்டான ரிசல்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்பிக்கை, அது வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைத்ததற்கு நன்றிம்மா நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா.
வணக்கம் மேடம், நீங்க மேடம் கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம் நற்பவி. அம்மா, வீட்டோட வாஸ்துவை நீங்க டீட்டெயிலா சொல்ல வேணாம், உங்களுக்கு என்ன தீர்வு வேணும் அந்த கேள்வி மட்டும் கேளுங்க. வணக்கம்மா நற்பவிமா. நற்பவி, கடன் கொஞ்சம் இருக்கு மேம். சரிங்கம்மா. அதுக்காக தான். கடன் அப்படின்னு வருமானம் வருதுங்களா? வருமானம் இருக்கா? வருமானம் வருது மேம், கடன் கொஞ்சம் கொஞ்சமா தான் அடப்படுது. சரிங்கம்மா. அப்ப வீட்டோட மேற்கும் தெற்கும் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில ரொம்ப உயரமா இருக்கு மேம், அந்த மாதிரி இருக்கலாங்களா? மேற்கும் தெற்கும் உயரமா இருக்கிறது தவறு கிடையாது. வருமானம் வருது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ வருமானம் வந்து கடன் அடையலை அப்படின்னா வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். அது இல்லாமல் வருமானத்தை இன்னும் அதிகம் பண்ணினா தானே அதிகமாக கடனை கட்ட முடியும். அப்போ இந்த உழைப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த உழைப்பின் மூலமாக நல்ல பணம் வரணும் அப்படின்னாலுமே உங்கள் வீட்டில் நம்மளோட நேயர்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஒரு க்ரீன் கலர் பல்பு லைட் வந்து 24 மணி நேரமும் எரியிற மாதிரி போட்டு விடுங்க. இது வந்து அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். பச்சை அப்படின்னா கிளென்சிங் பண்ணுற ஒரு கலர், அதாவது கெட்ட ஒரு விஷயங்களை கெட்ட சக்தியை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். நல்ல பாசிட்டிவிட்டியை நல்ல ஒரு வளர்ச்சியை வளமையை கொடுக்கக்கூடிய கலர் வந்து பச்சை. அப்போ அந்த பச்சை நிற பல்பு வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் பூஜை அறையில் எரியும் பொழுது அந்த இடத்துல ஒரு வளமையும் செழுமையும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால வந்து உங்களுக்கு இதே தாங்கம்மா தீர்வு. வீட்டை வந்து செக் பண்ணணும். வந்து தெற்கும் மேற்கும் மேடாக இருக்குது, கரெக்டு. ஆனால் திசை எப்படி திரும்பி இருக்கு? வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பி இருக்கா, லெஃப்ட் திரும்பி இருக்கா? அங்கே தான் அங்கே சூட்சமத்தை வச்சிருக்கு இந்த இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம். அதை கரெக்டாக நம்ம பிடிச்சோம்னா தான் உங்கள் வீட்டில் என்ன பாதிப்பு, என்ன விஷயம் அப்படிங்கிறத ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி அதாவது இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது. அப்போ அதை நம்ம அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக செக் பண்ணி அந்த இடத்துல வந்து பாதிப்பு என்ன இருக்குங்கிறத எளிமையாக கரெக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு உடனடி தீர்வு அப்படிங்கிறதுக்கு இது போல் சில விஷயங்கள். இப்போ பச்சை நிற பல்பு போட சொல்லியிருக்கேன் பொதுவாக எல்லாருக்கும். உங்கள் வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சாதான் அதற்கேற்ற ஒரு வழிபாடுகளையோ சுவிட்ச் வேர்ட்ஸோ நம்பர்ஸோ மலர் மருந்துகளோ ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தும் போதும், ஒரு ரிங்டோன் மாற்றி வைக்கும் பொழுதும், சில ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து நீங்கள் தொடர்ந்து சாண்டிங் பண்ணும்போதும் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைத்ததற்கு நன்றிமா நற்பவி. மேடம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். அதாவது வாஸ்துவை யூஸ் பண்ணி எப்படி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு அருமையா சொல்லியிருந்தீங்க மேடம். வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அதாவது உங்க ஒவ்வொருவரோட வீட்லேயும் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறதுக்கு வீட்டில் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பூஜை அறையிலையும் பச்சை, உங்களுக்கு செல்ஃப் தான் இருக்குனாலும் பரவாயில்ல, அதுலேயும் பச்சை நிற பல்பு லைட் வந்து 24 மணி நேரம் எரியட்டும். அது வந்து அதனால் வந்து பெருசாக கரண்ட்டெல்லாம் செலவாயிடாது. நீங்கள் விளக்கே ஏற்றலைன்னா கூட இந்த க்ரீன் எனர்ஜி, இந்த பச்சை நிற அந்த ஆற்றல் வந்து உங்கள் வீட்டை வந்து தூய்மை பண்ணிகிட்டே இருக்கும். வளமையும் செழுமையும் ஈர்த்து கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன். என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. நேரடியாக வந்து உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்க காத்திருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் என்னது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும், சுகமே சூழ்க. நன்றி நற்பவி. நற்பவி மேடம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.